ஹாய் எவ்ரிவன், இது வியூஸ் பை ரேஷ்மா. உங்க லைஃப்பை மாற்றக்கூடிய புது சிந்தனைகளோட டெய்லி இம்பார்ட்டன்ட் நியூஸோட உங்க முன்னாடி நான் ரேஷ்மா. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸை எப்படி பில்ட் பண்றதுன்னு இந்த வீடியோல 10 ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். ஒரு குட்டி கதையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு சின்ன பையன் அவன் தாத்தா கூட ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தானா. அப்போ அந்த பையன் சொன்னானா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பென்ல எழுதுறாங்க, எனக்கு ஒரு பென் வேணும்னு கேட்டானா. அதுக்கு அந்த தாத்தா சிரிச்சிட்டே கேட்டாராம், ஏன் உனக்கு பென்சில் பிடிக்கலையான்னு. பெண்ணை விட பென்சில் நமக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்குது, சொல்றேன் கேளுன்னு சொன்னாராம். பென்சிலுக்கு வெளியில இருக்கிற அழகு முக்கியம் இல்ல, அதுக்குள்ள இருக்கிற கிராஃபிக் தான் அழகா எழுதணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம வெளியில எப்படி இருக்கிறோன்றதை விட நம்ம மனசுதான் ரொம்ப முக்கியம்னு சொன்னாராம். பென்சில் கூர்மையா வேணும்னா ஷார்பன் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதுதான் இன்னும் நல்லா அழகா எழுத ஹெல்ப் பண்ணும்னு சொன்னாராம். அதே மாதிரி நம்ம லைஃப்லயும் கஷ்டங்கள் தான் நம்மள வளர்க்குது. பென்சில்ல தப்பு பண்ணா எரேசர் வச்சு சரி பண்ண முடியும், நம்ம லைஃப்லயும் தப்பு பண்ணா அதை சரி செய்யறது ரொம்ப முக்கியம். பென்சில் உடைஞ்சாலும் அதை சீவி திரும்ப யூஸ் பண்ண முடியும், நம்மளும் தோல்வியால உடைஞ்சாலும் திரும்ப எழுந்து லைஃபை லீட் பண்ண முடியும்னு சொன்னாராம். பென்சில்ல எழுதி முடிச்சதும் ஒரு மார்க்கை விட்டுட்டு போகும், அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் இந்த உலகத்துல நல்ல நினைவுகளை விட்டுட்டு போகணும்னு சொன்னாராம். பென் சக்சஸ காட்டும், ஆனா அந்த சக்சஸ்க்கு தேவையான கேரக்டரை பென்சில் தான் கத்துக் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம உண்மையான ஸ்ட்ரென்த் நமக்குள்ள இருக்கிற கான்ஃபிடன்ஸ் தான்னு சொன்னாராம். தாத்தா சொன்னதும் அந்த பையன் அமைதியா பென்சில் எடுத்து எழுத ஆரம்பிச்சானா. நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு காமன் ப்ராப்ளம் இருக்கு, நான் போதுமா, என்னால முடியுமா, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு. இந்த கேள்விகள் தான் நம்ம மனசுக்குள்ள அடிக்கடி வரும். ஆனா உண்மையை சொல்லணும்னா நம்ம லைஃபை மாத்துறது வெளி உலகம் இல்ல, நம்ம மனசுதான். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னா பயம் இல்லாம இருக்கிறது இல்ல, பயம் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு ஸ்டெப் முன்னாடி போற அந்த தைரியம் தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் கம்பேரிசன். நம்மள மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கறது. இந்த உலகத்துல நம்ம கான்ஃபிடன்ஸை குறைக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த கம்பேரிசன் தான். இன்னைக்கு சோஷியல் மீடியால எல்லாருமே பர்ஃபெக்டா தெரிவாங்க. சக்சஸ், ஹாப்பினஸ், டிராவல், மணின்னு எல்லாமே அழகாக காமிப்பாங்க. ஆனா அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், ஃபியர்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸை யாருமே போஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க பாக்குறது அவங்க ஃபுல் லைஃபை இல்லை, ஒரு சில நிமிஷங்கள்ல மட்டும்தான். அதனால உங்க ஜேர்னிய மற்றவங்க ஜேர்னியோட கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு மீனை மரத்துல ஏற சொல்லி ஜட்ஜ் பண்ண முடியுமா? அதே மாதிரி ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனோட கம்பேர் பண்ண கூடாது. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. சிலர் சீக்கிரம் சக்சஸ் ஆயிடுவாங்க, சிலர் கொஞ்சம் டைம் எடுப்பாங்க, ஆனா அதனால அவங்களோட வேல்யூ குறையாது. ஒரு சீட் போட்ட உடனே மரம் ஆகாது, அதுக்குன்னு கொஞ்சம் டைம், வாட்டர், கேர்லாம் வேணும். அதே மாதிரி நம்ம லைஃப்க்கு ஒரு growth டைம் வேணும். மற்றவங்க லைஃப்பை பார்த்து உங்க லைஃப்பை ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்க சாப்டர் 10ல இருக்காங்க, நீங்க உங்க சாப்டர் 2ல இருக்கலாம். அது தப்பு கிடையாது. உங்களோட ஜேர்னியை ரசிச்சு நடங்க. ஏன்னா உலகத்துல யாரையும் போல இல்லாம உங்க பெஸ்ட் வெர்ஷனா மாறுறது தான் உங்களோட பெரிய வெற்றி. ரெண்டாவது, டெய்லி புதுசா எதையாவது கத்துக்கோங்க. நம்ம நிறைய பேர் ஒரு பெரிய கோலை வச்சுட்டு அதை பார்த்து பயந்து ஸ்டார்ட் பண்ணாம விட்டுடுவோம். ஒரு நாள்ல ஒரு புது விஷயம் கத்துக்கிறது ரொம்ப சின்ன விஷயமா தெரியும், ஆனா அதுதான் உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸை ஸ்ட்ராங் ஆக்கும். டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்து புதுசா எதையாவது கத்துக்கோங்க. அது இங்கிலீஷ் வேர்ட்ஸா இருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கில்லா இருக்கலாம், குக்கிங், டிராயிங், பப்ளிக் ஸ்பீக்கிங், இல்ல உங்க ஒர்க்குக்கு தேவையான ஒரு ஸ்கில்லா கூட இருக்கலாம். நாலேஜ் அதிகமா ஆக ஆக பயம் குறையும், பயம் குறைஞ்ச இடத்துல தான் கான்ஃபிடன்ஸ் வளரும். இந்த மாதிரி சின்ன சின்ன கோல்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்க மனசு ஒரு விஷயத்த நம்ப ஆரம்பிக்கும், என்னால முடியும்னு. அந்த ஒரு நம்பிக்கை தான் கொஞ்சம் கொஞ்சமா செல்ஃப் கான்ஃபிடன்ஸா வளரும். டெய்லி 20 மினிட்ஸ் உங்களுக்காக நீங்களே இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட ரிசல்ட்ஸ் உடனே தெரியாது, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸை நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க. நாலேஜ் தான் கான்ஃபிடன்ஸ்க்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபவுண்டேஷன். ரிமெம்பர், சக்சஸ் ஒரு நாள்ல வராது. டெய்லி கம்ப்ளீட் பண்ற சின்ன சின்ன கோல்ஸ் தான் ஒரு நாள் பெரிய சக்சஸா மாறும்.
மூணாவது, உங்க பாடியை நல்லா கேர் பண்ணுங்க. டெய்லி 2 to 3 liters வாட்டர் குடிங்க. ஹெல்தி ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க, முக்கியமா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். கொஞ்ச நேரம் வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டெய்லி 7 to 8 hours நல்லா தூங்குங்க. ஜங்க் ஃபுட்ஸ், எக்ஸஸான சுகர், சாஃப்ட் ட்ரிங்க்ஸை கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தா கொஞ்சம் டீப் பிரீத்திங் பண்ணுங்க. இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு நேரம் கொடுங்க. ஹெல்த்தினா சிக்ஸ் பேக் இல்லை, டெய்லி ஹெல்த்தி ஹேபிட்ஸ் தான். நம்ம பாடி ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம மைண்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும். பிசிக்கல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆனா மென்டல் கான்ஃபிடென்ஸும் நேச்சுரலா இம்ப்ரூவ் ஆகும். நாலாவது, உங்களோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிங்க. நம்ம எல்லாரும் நம்ம வீக்னஸை பத்தி தான் அதிகமா யோசிப்போம். அது என்னால முடியாது, இது எனக்கு வராதுன்னு நம்மளை லிமிட் பண்ணிக்குவோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு. சிலர் நல்லா பேசுவாங்க, சிலர் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, சிலர் சீக்கிரம் கத்துக்குவாங்க, சிலர் மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. இந்த சின்ன சின்ன குவாலிட்டிஸ் தான் உங்க உண்மையான ஸ்ட்ரென்த். டெய்லி ஒரு பேப்பர் எடுத்து எனக்கு என்ன நல்லா வரும், மற்றவங்க எந்த விஷயத்துக்காக என்னை அப்ரிஷியேட் பண்றாங்கன்னு எழுதுங்க. உங்க ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வளரும். வீக்னஸை கரெக்ட் பண்றது முக்கியம்தான், ஆனா உங்க ஸ்ட்ரென்த்தை வளர்க்கறதுல தான் உங்க லைஃபே மாத்தும். அஞ்சாவது, நெகட்டிவ் தாட்ஸை சேலஞ்ச் பண்ணுங்க. சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம், என்னால முடியாது, நான் ஃபெயில் ஆயிடுவேன், நான் அவ்வளோ நல்லவன் இல்லைன்னு. உடனே அதை நம்பிடாதீங்க. அதுக்கு ஒரு கேள்வி கேளுங்க, இதுக்கு என்ன ப்ரூஃப்னு. நம்ம ட்ரை பண்ணாம எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? என்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன், இல்லைனா எனக்கு பயமா இருக்கு, ஆனா ட்ரை பண்றேன்னு சொல்லி பாருங்களேன். உங்க கான்ஃபிடென்ஸ் இன்ஸ்டன்டா கொஞ்சம் அதிகமாகும். ஆறாவது, மிஸ்டேக்ஸ் பண்ண பயப்படாதீங்க. தப்பு பண்ண பயந்துட்டு இருக்கீங்களா? நீங்க உங்க growth-ஐ நீங்களே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இங்க யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல. ஃபெயிலியர்னா எண்ட் இல்ல, அது ஒரு லெசன். ஒரு மிஸ்டேக் பண்ணா என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க, அதை திரும்பி ரிப்பீட் பண்ணாதீங்க. மிஸ்டேக்ஸ் நமக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு கத்துக் கொடுக்கும், ஆனா பயம் நம்மளை எதுவுமே செய்ய விடாம வச்சிரும். ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகுறதை விட ட்ரை பண்ணாம இருக்கிறது தான் பெரிய தப்பு. எல்லா சக்சஸ்ஃபுல் பர்சனும் பல ஃபெயிலியர்ஸை பார்த்தவங்க தான். ஒரு குழந்தை நடக்க கத்துக்கும் போது இத்தனை தடவை விழுது, அதுக்காக அது நடக்க ட்ரை பண்றத நிறுத்தல. அதே மாதிரி தான் நம்ம லைஃபும். ஏழாவது, கம்யூனிகேஷன். உங்களுக்கு டேலண்ட் இருக்கலாம், நாலேஜ் இருக்கலாம், ஆனா நல்ல கம்யூனிகேஷன் பண்ண தெரியலனா அதை இந்த உலகம் பார்க்க முடியாது. ஸோ நல்லா பேச கத்துக்கோங்க. நல்லா பேச கத்துக்கிறதுனா இங்கிலீஷ் பேசுறது இல்ல, ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு புரியுற மாதிரி பேசுறது தான் கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு முன்னாடி கேளுங்க. நல்ல லிசனரா இருந்தாதான் நல்ல ஸ்பீக்கராகவும் முடியும். அடுத்து, சிம்பிள் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. பெரிய வார்த்தைகளை விட புரியுற வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். பேசும்போது கான்ஃபிடென்ஸோட பேசுங்க, ஆனா மரியாதையும் மறக்காதீங்க. ஸ்மைல் பண்ணிட்டு பேசினா உங்க வார்த்தைகளுக்கு இன்னும் அதிகமான வேல்யூ கிடைக்கும். டெய்லி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல கம்யூனிகேஷன் கான்ஃபிடென்ஸை வெளியில காமிக்க ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்கில் கத்துக்கிட்டீங்கன்னா ரிலேஷன்ஷிப்லையும் கேரியர்லையும் ஈவன் உங்க லைஃபும் உங்களை ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போகும். எட்டாவது, பி இன் அ குட் சரௌண்டிங். உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய பீப்புளோட இருங்க. நீங்க இருக்கிற சர்க்கிள் தான் உங்க தாட்ஸையும் உங்க ஃபியூச்சரையும் அஃபெக்ட் பண்ணும். சில பேர் எப்பவுமே டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியே பேசுவாங்க. உன்னால முடியாது, அது வேஸ்ட், நீ ட்ரை பண்ணாதுன்னு. இந்த மாதிரி நெகட்டிவா பேசுற பீப்புள் கூட இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா உங்க கான்ஃபிடென்ஸும் எனர்ஜியும் ட்ரீம்ஸும் குறைஞ்சு போயிடும். உங்களை நம்புற, உங்களை இம்ப்ரூவ் பண்ற, நல்ல கோல்ஸை சப்போர்ட் பண்ற பீப்புள் கூட இருந்தா நீங்களும் பெட்டர் வெர்ஷனா மாறுவீங்க. எல்லாமே நம்ம லைஃப்ல ட்ரை பண்ணி கத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப் பாதி முடிஞ்சிரும். அதனால சில விஷயங்களை சக்சஸ்ஃபுல் மனுஷங்களோட லைஃப்ல இருந்து கத்துக்கணும். உங்களை விட நல்ல யோசிக்கிற பீப்புள் கூட இருந்து கத்துக்கோங்க. என்விரான்மெண்ட் நம்ம growth-க்கு ரொம்ப முக்கியம். ஒன்பதாவது, உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் மற்றவங்களை பிரைஸ் பண்ணுவோம், ஆனா நம்ம பிரைஸ் பண்ண மறந்துடுவோம். டெய்லி நைட் ஒரு நிமிஷம் எடுத்து யோசிங்க, இன்னைக்கு நான் என்ன நல்லது பண்ணேன்னு. அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதை செலிப்ரேட் பண்ணுங்க. கான்ஃபிடென்ஸ் வெளியில இருந்து வராது, அது உள்ள இருந்து தான் வளரும். பத்தாவது, ஆக்ஷன் எடுங்க.
கான்ஃபிடன்ஸ் வந்த அப்புறம் ஆக்ஷன் எடுக்க போறேன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா உண்மை அது இல்லை. முதல்ல ஆக்ஷன், அப்புறம் தான் கான்ஃபிடன்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்பீச் பேசும்போது பயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது பயமா இருக்கும். ஆனா ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு அப்புறமும் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகும். ஒரு நாள்ல யாரும் கான்ஃபிடென்ட் பர்சனா ஆக மாட்டாங்க. டெய்லி பிராக்டிஸ்ல தான் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். இன்னும் ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா, உங்களோட வேல்யூ மற்றவங்க ஒப்பீனியன்ல டிசைட் ஆகாது. யாராவது உங்களை ரிஜெக்ட் பண்ணா அதுக்காக உங்க வேல்யூ கம்மின்னு அர்த்தம் இல்லை. யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணா அதுக்காக நீங்க யூஸ்லெஸ்னு அர்த்தம் இல்லை. டைமண்ட் மண்ணுக்குள்ள இருந்தாலும் டைமண்ட் டைமண்ட் தான். அதே மாதிரி நீங்களும் உங்க வேல்யூவை மறக்க கூடாது. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான காம்படிஷன் மத்தவங்க கூட இல்ல, நேத்து இருந்த உங்களோட பழைய வெர்ஷன் கூட தான். டெய்லி 1% இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க உங்க பழைய வெர்ஷனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஃபைனலி, ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் நம்புங்க. உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுங்க. உங்களுக்காக டெய்லி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கான்ஃபிடன்ஸ்னா கிஃப்ட் இல்ல, அது டெய்லி ஹேபிட்ஸோட ரிசல்ட். இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க உங்க கனவுகளை நம்புறீங்களா இல்ல உங்க பயத்தை நம்புறீங்களா? இந்த நிமிஷத்துல இருந்து உங்களோட ஆன்சர் என்ன நான் நம்புறேன்னு தான் இருக்கணும். உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட ஜேர்னி இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வியூஸ் பை ரேஷ்மாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.